ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளியான திரைப்படம் திட்டம் 2. சிநேகிதி ஒருவர் காதலுக்காக ஆணாக மாறியதை நொடிக்கு நொடி சஸ்பென்ஸ் கலந்த கிரைம் த்ரில்லராக சொல்லியிருப்பார்கள். இந்த கதையில் வருவது போலவே திருநம்பியாக மாறிய ஒரு பெண் தனது பாலிய காலத்து சிநேகிதியை காதலித்து வந்திருக்கிறார். ஆனால் அந்த காதல் தோல்வியில் முடியவே அவர் ஒரு கொடூர முடிவை எடுத்திருக்கிறார். கேளம்பாக்கம் அருகே உள்ளது பொன்மார் பகுதி. சம்பவத்தன்று இரவு உடல் முழுவதும் தீப்பற்றி எரிய ஒரு இளம்பெண் உயிருக்கு போராடி கொண்டிருந்திருக்கிறார். அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீயை அணைத்துவிட்டு போலீசாருக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். விரைந்து வந்த போலீசார் அந்த பெண்ணை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் உயிர் பிரிந்து விட்டது. கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் மதுரையைச் சேர்ந்த 27 வயதான இளம்பெண் நந்தினி. சென்னை கண்ணகி நகர் பகுதியில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கி பக்கத்தில் இருக்கும் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் நந்தினி உயிருக்கு போராடிய போது தனது நண்பர் என்று சொன்ன வெற்றிமாறனிடம் விசாரித்திருக்கிறார்கள். வெற்றிமாறனும் நந்தினியும் ஒரே இடத்தில் வேலை செய்து வந்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்த அன்று உயிருக்கு போராடிய நந்தினி பொதுமக்களிடம் உடன் வேலை பார்க்கும் வெற்றிமாறன் என்பவரின் போன் நம்பரை கொடுத்திருக்கிறார். நந்தினிக்கு நடந்த கொடூரத்தை அங்கிருந்தவர்கள் வெற்றிமாறனுக்கு போன் செய்து சொல்ல அவர் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்திருக்கிறார். நந்தினி உயிர் பிரியும் வரை கூடவே இருந்திருக்கிறார் வெற்றிமாறன். சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகிலேயே வெற்றிமாறன் இருந்தது எப்படி என போலீசாருக்கு சந்தேகம் வரவே அவரின் பின்புலத்தை துருவி விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் வெற்றிமாறன் நந்தினியை உயிரோடு எரித்து கொலை செய்துவிட்டு கூடவே இருந்து நாடகமாடியது அம்பலமாகி இருக்கிறது. நீண்டகால நண்பனாக இருந்தவர் கொலையாளியாக காரணம் ஒருதலை காதல். நந்தினி மதுரையில் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது அவருக்கு வெற்றிமாறனோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அப்போது இவர் வெற்றிமாறன் இல்லை, பாண்டி முருகேஸ்வரி. ஆம், பெண்ணாக இருந்து ஆணாக தன்னை மாற்றிக்கொண்ட திருநம்பிதான் இந்த வெற்றிமாறன். பெண்ணாக இருந்தபோதே நந்தினியும் பாண்டி முருகேஸ்வரியும் நெருங்கிய தோழிகளாக இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு இருவரும் கல்லூரியில் படித்தபோது பாண்டி முருகேஸ்வரி தன்னை ஆணாக மாற்றிக்கொண்டு வெற்றிமாறன் என பெயர் மாற்றம் செய்திருக்கிறார். ஆனால் அதன் பிறகு இருவரும் நட்பாகவே பழகி வந்திருக்கிறார்கள். இருவரும் சென்னைக்கு வந்து ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த நிலையில் வெற்றிமாறனுக்கு நந்தினி மேல் காதல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நந்தினியோ வெற்றிமாறனை தொடர்ந்து தோழியாக மட்டுமே பார்த்து பழகியிருக்கிறார். இந்த நிலையில்தான் நந்தினிக்கு தன்னோடு வேலை பார்க்கும் மற்றொரு நபரோடு காதல் ஏற்பட்டிருக்கிறது. நந்தினி அவரை காதலிப்பதும் அவரோடு பேசுவதும் வெற்றிமாறனுக்கு ஆத்திரத்தை கிளப்பி இருக்கிறது. இதனால் உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தவர் தனக்கு கிடைக்காத நந்தினி வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என ஒரு குரூர முடிவை எடுத்திருக்கிறார். சம்பவம் நடந்த நாளுக்கு மறுதினம் நந்தினிக்கு பிறந்த நாள். இதனை சாதகமாக வைத்து அவரை வெளியே அழைத்து வந்திருக்கிறார் வெற்றிமாறன். இருவரும் பீச், பார்க் என ஒரு நாள் முழுக்க நேரத்தை கழித்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் சம்பவ இடத்திற்கு நந்தினியை அழைத்து வந்திருக்கிறார் வெற்றிமாறன். அப்போது சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பதாக சொல்லி நந்தினியின் கண்ணை கருப்பு துணியால் கட்டியிருக்கிறார் வெற்றிமாறன். அதோடு கை கால்களையும் சங்கிலியால் கட்டியிருக்கிறார். பிறந்த நாள் பரிசுக்காக ஆர்வமாக உட்கார்ந்திருந்த நந்தினிக்கு அடுத்த சில நொடிகளில் அரங்கேறி இருக்கிறது அந்த பயங்கரம். கத்தியால் நந்தினியின் கை, கால் மற்றும் கழுத்து பகுதியில் வெட்டிய வெற்றிமாறன் தண்ணீர் பாட்டிலில் வாங்கி வைத்திருந்த பெட்ரோலை நந்தினி மீது ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார். உடல் முழுவதும் தீ பரவ நந்தினியின் கூக்குரல் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் தீயை அணைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சாகும் தருவாயில் கூட போலீசார் நடந்ததை கேட்டபோது நந்தினி வெற்றிமாறனை காட்டிக் கொடுக்கவில்லை. இதனால் எதுவும் தெரியாதது போலவே மருத்துவமனைக்கு வந்த வெற்றிமாறன் கதறி துடிப்பது போல நாடகமாடி தப்பிக்க நினைத்திருக்கிறார். ஆனால் போலீசாரின் புலன் விசாரணை ஒரே இரவில் அவரது நாடகத்தை அம்பலமாக்கி இருக்கிறது.
இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வெற்றிமாறனை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.